அனைவருக்கும் வணக்கம். இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து வரும் சீனா மறுபுறம் தென் சீன கடல் பரப்பிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதற்கு பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஜப்பான், மலேசியா, தைவான், புரூனே உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இந்த நாடுகளுடன் சீனா மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. தென் சீன கடல் எல்லை தொடர்பான வழக்கில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஆதரவாக சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் தென் சீன கடல் பகுதியை சீனா தொடர்ந்து சொந்தம் கொண்டாடி வருகிறது. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை ஜூன் 17 சர்ச்சைக்குரிய ஸ்பிராட்லி தீவு பகுதிகள் அருகே சீனாவின் வணிக கப்பலும் பிலிப்பைன்ஸின் வணிக கப்பலும் மோதிக்கொண்டன. அப்போது பிலிப்பைன்ஸ் கடற்படை வீரர்களை சீனா தாக்கி காயப்படுத்தியது. தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 இராணுவ படகுகளை கோடாரி, கத்தி, சுத்தியல் போன்ற ஆயுதங்களால் தாக்கி சீனா சேதப்படுத்தியது. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் அவர்கள் இராணுவ அதிகாரிகளுடன் தென் சீன கடலின் மேற்கு தீவு மாகாணமான பாலவானுக்கு நேற்று முன்தினம் சென்றார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பைன்ஸ் அதிபர், பிலிப்பைன்ஸ் ஒருபோதும் போரை தூண்டாது, எங்கள் தேசத்தை பாதுகாப்பதில் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், ஆனால் வெளிநாட்டு சக்திகளுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று தெரிவித்தார். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.